ஒரு வழியா ஜோசப் விஜய் எல்லா தடைகளையும் மீறி சிஎம் ஆயிட்டாரு. காக்கா உட்காந்து பழம் உந்த கதை உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு பனைமரம் இருந்துச்சா, அந்த பனைமரத்துல ஒரு பழம் காய்ச்சிதான். ரொம்ப நாளா இருந்த அந்த பழம் ஒரு கட்டத்துல பழுத்து எடை அதிகமாகி கிட்டத்தட்ட விழற மாதிரி இருந்துச்சு. கரெக்டா அந்த நேரமா பார்த்து ஒரு காக்கா அந்த மரத்துல உட்காருது. அந்த காக்கா மரத்துல உட்காந்த உடனே அந்த பழம் கீழே வந்துருது. அந்த காக்கா என்ன நினைச்சுக்கிட்டுனா, நம்ம உட்காந்ததுனால தான் இந்த பழம் கீழே வந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரு சம்பவம் இங்க நடந்திருக்கு. நம்ம பாடகர் கிறிஷ் இருக்கார்ல, அதான் நல்லா பாடுவாரு, நிறைய பாட்டு போட்டியெல்லாம் நடுவரா இருப்பாரு. அவர் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பேசியிருக்காரு. அந்த வீடியோ என்ன நீங்க பாருங்களேன். எவ்வளவு பேர் சனாதனத்தை ஒழிப்போம், சனாதனம் உங்களை ஒழிச்சிச்சு, தட்ஸ் வாட் சனாதனம் கேன் டு. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சனாதனத்தை ஒழிக்கணும்னு நினைச்சவங்கள சனாதனம் ஒழிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அதாவது திமுக சனாதனத்தை ஒழிக்கணும்னு பேசினால்தான் இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டாங்கன்றத அவர் சொல்றாரு. சரி, இதே மாதிரி ஒரு கருத்தை இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. வேற யாரும் இல்லைங்க, நம்ம எச் ராஜா தான் இதே மாதிரி ஒரு பதிவு ஒன்று சோசியல் மீடியால போட்டிருக்காரு. சரி, சனாதனம்னா என்ன? எல்லா மனுஷனுக்கும் சமம் இல்லைன்னு சொல்றது தான் சனாதனம். பார்ப்பனர்கள் தான் உயர்வானவர்கள்னும் மற்ற எல்லாரும் அவங்களை அடிமையா இருக்கணுன்றதுக்காக தான் சாதின்றது உருவாக்கப்பட்டது. இந்து மதமும் அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா சனாதனத்தை பாதுகாக்கணுன்றதுக்காக தான் பாரதிய ஜனதா கட்சின்ற ஒரு கட்சியே உருவாக்கப்பட்டது. சரி, நான் கிறிஸ்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். சனாதானத்தை ஒழிக்கணும்னு சொன்ன திமுக இந்த தேர்தலில் தோத்துருச்சு. அப்போ சனாதானத்தை பாதுகாக்கணும்னு சொன்ன பாஜக இந்த தேர்தலில் எத்தனை சீட்டு வெற்றி பெற்றாங்க? ஒரே ஒரு சீட்டு தான் வெற்றி பெற்று. நம்ம ஹெச் ராஜாவும் சனாதன பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக கத்திட்டு இருந்தார். அவருக்கோ இல்லை அவர் சார்ந்த கட்சிக்கோ தமிழ்நாடு மக்கள் ஏன் பெருவாரியாக ஓட்டு போட்டு அவனை வெற்றி பெற வைக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? இதே வீடியோவில் அவர் இன்னொரு விஷயம் பேசியிருக்காரு. அது என்னன்றது நீங்களே பாருங்களேன். பெருமையெல்லாம் வேற சொல்லிட்டாங்க. 200 கோயிலுக்கு மேல நாங்க தான் ஆயிடுச்சு. இப்போ உட்காந்து வேற என்னென்னமோ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இதனால பண்ணலாமா, அதனால பண்ணலாம். இது ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் 200 கோயில்கள் இடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்றாருன்னா அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, அது எந்த கோயில், அந்த கோயிலோட லிஸ்ட் எங்களுக்கு வேணும். அது உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்ற தகவலும் எங்களுக்கு வேணும். ஏன்னா நீங்க சொல்ற பேச்சும் பாஜக சொல்ற பேச்சும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. அப்படி உங்களால அந்த லிஸ்ட் தர முடியலன்னா நீங்க பொய் சொல்றீங்கன்னு. இப்படி பொய் சொல்லி தமிழ்நாட்டில் கலவரம் உண்டாக்குறோம்னு நினைக்கிறவங்களுக்கு சட்டத்துல என்ன தண்டனைன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படி சங்கிகள் கட்டுற கதையெல்லாம் பேசிட்டு கடைசியில் விஜயை புகழ்ற மாதிரி அவங்க ரசிகர்களை கூட நீங்கள் துணைக்கு வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? விஜய் கட்சியோட கொள்கை தலைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பெரியார். பெரியாருன்றவர் சனாதனத்தை கிழிச்சு தொங்க விட்டவர். உங்களுக்கு தைரியம் இருந்தா விஜய் கிட்ட போயிட்டு உங்க கட்சியோட கொள்கை தலைவரை பெரியாரை ஏன் ஏத்துக்கிட்டீங்கன்னு உங்களால கேட்க முடியுமா? இதுல நடுவில் ஒரு உருட்டு வேற. நான் தமிழ்நாட்டில் இருக்கிறதும் தமிழ் மொழி பேசுறதுக்கு எனக்கு பெருமையா இருக்குன்னு ஒரு உருட்டு வேற. இப்போ சமீபத்தில் பேசின இன்னொரு வீடியோவில் கிறிஷ் என்ன பேசியிருக்காருன்னா, விஜய் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது அவருக்கு உதவிய திருமாவளவனுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. நாம் எல்லாம் தொடர்ச்சியாக பயணிப்போம்னு சொல்லியிருக்காரு. திருமாவர்கள் சனாதன ஒழிப்பு மாநாடை நடத்தியவர். அது மட்டும் இல்லாமல் அவர் மனு தர்மத்தை எரித்தவர். இன்னும் சொல்ல போனால் விஜய் முதல்வராக பதவியேற்ற பிறகு அவர் போன முதல் இடம் பெரியார் தெரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அவங்க சந்தித்த தலைவர்கள் எல்லாமே திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டவங்களோ சனாதனத்துக்கு எதிராக அவங்களுடைய அரசியல் நடத்துகிறவங்களே தான் அவர் போய் பார்த்துருக்காரு. உண்மையிலேயே நீங்கள் தைரியமான ஆளாக இருந்தால் சனாதனத்தை பாதுகாக்கன்னு சொல்கிற ஹெச் ராஜாக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆதரவாக தமிழ்நாட்டில் போய் பிரச்சாரம் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தமிழ்நாடுனா என்னன்னு தெரியும், தமிழ்நாடு மக்கள்னா யாருன்னு புரியும். இந்த மாதிரி பழம் விழுற நேரமாக பார்த்து நீங்கள் போய் உக்காந்ததுனால்தான் அந்த பழம் விழுதுன்னு சொல்கிறது உங்களுக்கே ஓரா தெரில. இப்படி மற்றவன் செஞ்ச வேலைக்கு ஆளாக போய் ஸ்டிக்கர் விட்டுறீங்களே, இந்த பொழப்புக்கு நீங்கள்லாம் 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பார்க்குறீங்க?